பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. அங்கே மயிலே இருந்துட்டு சரவணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்கள் வர இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் உனக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை, பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் உங்கள் அப்பாவுக்கு வேலை செய்ய வேறு இடமே கிடைக்கலையா, எதுக்காக எங்கள் கடைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாங்க. இல்லைங்க, மாமா தான் வேலைக்கு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி தங்கமயில் சொல்லிடுறாங்க. அப்பா யாரையும் வற்புறுத்தியெல்லாம் கடைக்கு கூப்பிட மாட்டாங்க. அதுவும் இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தவங்கள எப்படி வேலைக்கு கூப்பிடுவாங்க, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் உன்னை வான் பண்ணுறேன், உங்கள் அப்பா அடுத்த நாள் கடைக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்னை நீ எல்லாம் மனுஷனாவே பார்க்க மாட்டேன். உன்னை பற்றின உண்மையை சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவையும் கடைக்கு வரவிடாமல் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உடனடியாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றாங்க. மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தான் ஃபோனை எடுக்கிறாங்க. அம்மா, எவ்வளோ சொல்லியும் கேட்காம எதுக்காகம்மா அப்பாவை கடைக்கு அனுப்பிச்சிங்க? அவர் வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போகிறாரு. உங்கள் அப்பாவை கடைக்கு வரவிடாமல் பண்ணு, அப்படி இல்லாட்டி என்னை பற்றின உண்மையை வீட்டில் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காருமா. தயவு செஞ்சு அப்பாவை வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தங்கமயில் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.